அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை முழுவதுமாக பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. அங்கே கேதுவோட இணைய இருக்கிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் சிக்குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கடகமனையில் வக்ரமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு வக்ரமாக செல்கிறார். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ரைட். சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வக்ர நிலைக்கு அடைகிறார். எப்போ? ஜூலை மாதம் 27ஆம் தேதி. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் அமையிருக்கிறது. அதாவது இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இதுவரைக்கும் நிஸ்பலம் அப்படிங்கிற இடத்தில் இருந்த, அதாவது 10ல் சுக்கிரன் இருந்தால் அது நிஸ்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வருவது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ நிஸ்பலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போது இதுவரைக்கு போன மாதத்தில் எந்த பிரச்சனைக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே இப்போ விலகப் போகிறது இந்த மாதம். அது லாபஸ்தானத்தில் இருக்காரா? அப்போ லாபம் அடையக்கூடிய 11ஆம் இடம் என்பது தான் மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய, எந்த விஷயத்தில் தோற்று கொண்டிருந்தீர்களோ, எந்த விஷயம் அடைய முடியாமல் இருந்தீர்களோ அது இந்த மாதம் அடைவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. கேதுவோடு சேர்ந்திருக்கார். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. சார், பணம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், குடும்பம் சார்ந்த விஷயம், தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அட்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறார். டக்குன்னு கோபம் வரும். சில சமயங்களில் உங்கள் கோபத்தை தூண்டுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார்கள். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி போய் எங்கே இருக்கார்? 8ஆம் இடம், அதாவது வலி வேதனை என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. சார், அதே சமயத்தில் குரு என்கின்ற ஒரு சுப கிரகத்தின் பார்வை 2ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ குரு தான் தனகாரக கிரகம். தனகாரக கிரகம் தனஸ்தானத்தின் மீது பதியும் போது கண்டிப்பாக பணம் உங்களை பார்க்கிறதுன்னு அர்த்தம். அப்போ பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் கிடைக்கப் பெறுகிறது. பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த துலாம் ராசி என்பவர்கள். அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். ஏன்னா 2க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், கோபம் மட்டும் படக்கூடாது. டக்குன்னு கோபம் வரும். உங்களை கோபத்தை உருவாக்குவதற்கு உண்டான சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். பட் அங்கே கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. வாக்கு நல்லா தான் இருக்க போகுது. அதாவது குரு பார்க்குறார், ஒரு நல்லவன் பார்க்குறார். பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய துறைகள், தொழில்கள் நல்லா இருக்கும். எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆணித்தரமான அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு போய் உச்சமாக இருக்கார்.
மூன்றில் என்ன இருக்குது? சகோதரம் இருக்கிறது. சகோதரம் சார்ந்த விஷயங்கள், சகோதர காரக கிரகம் 8ல் இருக்குது. இப்போ கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்தில் பிரயாணம் இருக்கிறது. அப்போ பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். 3ஆம் இடத்தில் ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அப்போ ஒப்பந்தம் போடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கிட்டும். அது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோகர் ஏதோ ஒரு ரீதியாக ஒப்பந்தம் போடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. விற்பனை, 3ஆம் இடத்துல விற்பனை இருக்குது. அந்த விற்பனைக்குரிய கிரகமான குரு உச்சமாக இருக்கிறார். அப்போ நிச்சயமாக நீங்கள் வியாபாரம் செய்திருந்தாலும் விற்பனை சம்பந்தப்பட்ட சிறு பெரு வியாபாரம் எப்படி இருந்தாலும் சரி நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. விற்பனை என்கின்ற விஷயத்தை தொழிலாக கொண்டிருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சூடு பிடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். குருவின் பார்வையில் இருக்குது. நிச்சயமாக உண்டு. கடன் உண்டு. கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் இல்லாமல் இருக்காது. ஒன்று கடனை வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் அல்லது கடனை அடைப்பதற்குண்டான எண்ணங்கள் இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமான நிச்சயம் உண்டு. ஏன்னா 4க்குரியவன் சனி போய் 6ல் உட்கார்ந்துருக்கார். கடனுங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த கடனை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடனை வாங்கி ஒரு இடத்தையோ, வீட்டையோ, நிலத்தையோ வாங்குவதற்குண்டான அமைப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது. அது செய்து கொள்ளலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடன் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டி ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது இந்த துலாமுக்கு சிறப்பு என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை உண்டா? நிச்சயமாக உண்டு. வேலை என்பதை குறிக்காமிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடத்தில் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ வேலை, தொழில், மாற்றம், முன்னேற்றம் உண்டானா உண்டு. கண்டிப்பாக உண்டு. ஒரு சேஞ்சஸ் நடக்குமா? நடக்கும். ஒரு ப்ரமோஷன் வேணும்னு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய ப்ரமோஷன் இன்னும் தடைப்பட்டு கொண்டிருக்குன்னா இப்போ இந்த மாதம் தடை இல்லை. தடை விலகிவிட்டது. ப்ரமோஷன் கிடைக்குமா? கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா? இருக்கிறது. அப்போ வேலை, தொழில், மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த மாதம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்குமா சார்? திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா? குரு 2ஆம் இடத்தை பார்த்துடுறார். குடும்பஸ்தானத்தை பார்த்துடுறார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்குது. திருமணமாகி இருந்தால் மனைவி அல்லது கணவனுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள்ங்கிறது பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்கிறது. சூரிய பகவான் பாருங்க, லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. சூரியன், புதன் 2 பேர் நண்பர்கள். அது பாக்யஸ்தானத்தில் இருக்குது. நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய, நல்ல எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய, நல்ல சிந்தன வளத்தை கொடுக்கக்கூடிய, சூரியனைப் போல இருக்கக்கூடிய, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய, நல்ல புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய, புத்திசாலித்தனுக்கு காரண கிரகம் யார்? புதன். புதன் ஆட்சியாக உட்கார்ந்து வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்ப தகப்பனுடைய பாக்கியம் ஒரு சிலருக்கு கிட்டக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. 10ல் குரு இருக்கு. 10ல் குரு வந்தாலே ஒரு மாற்றம். அதாவது 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பதவியில் மாற்றம், அடுத்த மாற்றம், ஒரு ப்ரமோஷன் அல்லது நிர்வாக ரீதியாக சில சேஞ்சஸ். ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. கீழ் லெவலிருந்து மேல் லெவல் வரைக்கும் எல்லா விதத்தையும் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள். இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அங்கே சூரியன் இந்த ஜூலை 17க்கு அப்புறம் சூரியன் குருவோடு வந்து சேர்ந்து 10ஆம் இடத்துல வந்து அமர்கிறது. குரு சூரியன் 10ல் வந்தால் திக்பலம் அடையுது. குருவோட இணைஞ்சிருக்கார். அப்போ ஒரு நல்ல அமைப்பு. பெரிய மனிதர்களின் கனெக்டிவிட்டி உருவாக்காமல் இருக்கவே இருக்காது. அதிகாரம், சூரியனுங்கிறது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் சார்ந்த நகர்வுகள், அரசியலில் இருப்பது, அதில் ஒரு அதிகாரம் கிடைப்பது, ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவது, இதெல்லாமே துலாமுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதம். அப்போது சூரியன் வலுப்பெறுகின்ற ஒரு மாதமாக அமைகிறது. அது குருவோடு சேர்ந்துருவது ஒரு நல்ல அமைப்பு.
பரிபூர்ணமாக இருக்கிறது. குரு 4ஆம் இடத்தை வாக்குது, 4ஆம் இடத்தை வலுப்படுத்துது. இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துருக்கு. அப்போ கலத்திர விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, காதல் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அந்த காதல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது சுக்கிரன் கேது, சுக்கிரனுங்கிறது கலத்திரக்காரகன், திருமணக்காரகன், அதோட ஒரு கேதுங்கிற சர்ப்ப கிரகம் சேர்ந்துருக்கு. அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் தான் கலத்திரம், காமத்துக்கு காரகன். அவரோட ஒரு சர்ப்ப கிரகம் சேர்ந்திருக்கு இந்த மாதம். ஸோ அந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை, நிதானம், பொறுமை. அதாவது ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு ஒரு உபத்திரத்தை உருவாக்கிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். 12ஆம் இடம் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்போது 12ஆம் அப்படிங்கிறது அதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது, பாக்யாதிபதி பார்வை இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் ஒரு சிலருக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. ஸோ இந்த மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்கக்கூடிய, ஏன்னா புதன் வலிமையாக இருக்குது, சூரியனோடு இணைஞ்சிருக்கு, ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த துலாமுக்கு அமையிருக்கிறது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ இந்த வருடம் 2026 திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க, வளர்க, வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.